Hi guys, what's up? Welcome to the another one cricket podcast with me Mohan. Day 5 at Lords வேறு மாதிரி ஒரு த்ரில்லர் நம்மளை கொண்டு போயிருக்கு. ஆக்சுவலாக 135 ரன்ஸ் வந்து இந்தியா கிராக்ஃபைடு. அந்த அதர் சைடு இங்கிலாந்துக்கு வந்து வெறும் 6 குட் பால்ஸ் தான். 6 good ball to swipe India away from the victory. So chasing at Lords, it's never ever easy. ஸோ இதில் சேஸ் பண்ண முடியுமா? 2008 ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்தியா ரெக்கார்ட் ஒன்லி 54 ரன்ஸ். விராட் கோலி அண்ட் ஹார்திக் பாண்டியா வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஸ்டில் தே ஹேவ் லாஸ்ட் பை இந்தியா, லைக் இங்கிலாந்து ஹேஸ் வான் பை 34 ரன்ஸ். ஸோ இங்கிலாந்து சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 6 குட் டெலிவரிஸ் டு வான் த மேட்ச். அந்த அதர் சைடு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ப்ரெஷர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ப்ராப்பர் டிசிப்ளின் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ப்ளே பண்ணோம். ஃபுல் டிட்டர்மெண்ட்டாக, கிரிட்டாக, ஃபுல் அவங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி கேஎல் ராகுல் விளையாண்டாருன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து வின் பண்ணோம். அலாங் சைட் வித் ரிஷப் பாண்ட், அவரோட ஆஸ் யூஷுவலோட கவுண்டர் அட்டாக் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஹிம். அந்த பாலை வந்து அவரை லைக் ஃபுல் ஹிட் பண்ணி அதை வந்து சாஃப்டன் ஆக்கணும். ஸோ அந்த ஒரு சீசனிங் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா பின்னாடி வர ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ராணா, ரெட்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தியா வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபஸ்ட்டு 30 minutes ஆஃப் த இந்தியாவோட கேம் பிளேயில் தான் இருக்குது. விக்கெட் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு 30 minutes ஆஃப் த கேமுக்கு வந்து அவங்க டவுன் த லைன் போயிட்டு கரெக்டாக ப்ராப்பராக கவுண்டர் அட்டாக் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் அ குட் வின் ஃபார் இந்தியா. அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஐ சேட் லைக் 2018 வந்து பார்த்திங்கன்னா we are record only 53 runs தான் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு. வின் நோ ஒன் ஹேஸ் பின். கண்டிப்பாக அது வந்து மறந்துருக்கவே முடியாது. இதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸோட மாஸ்டர் கிளாஸ் அங்கேருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. 30 ரன்ஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ ஓவரால் இட்ஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த இந்தியா, ஃப்ரம் த செகண்ட் லைக் வாஷிங்டன் சுந்தர் அவரோட 4 வந்து அவரோட மேட்ச்சில் வந்து முக்கியமான ப்ராப்பரான டெஸ்ட் பிளேயர்ஸ். த லார்டில் 100 அடிக்கிற ரூட்டாக இருக்கட்டும், ஜேமி ஸ்மித்தோட லைக் த ரூத்லெஸ் ஃபார்ம், ஆஸ் வெல் அஸ் ஸ்டோக்ஸி அந்தன்னு சொல்லிட்டு எல்லா கீ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து ஸ்வைப் அப் பண்ணிட்டாரு. ஆஸ் வெல் அஸ் லைக் நம்மளோட கில்லோட கேப்டன்சி கண்டிப்பாக கரெக்டான டைமில் நிதிஷ் ராணா ரெட்டியாக இருக்கட்டும், அது இந்த வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்ததாக இருக்கட்டும். இட்ஸ் லைக் இட்ஸ் பியூட்டி, லைக் த வே ஹீஸ் ரொட்டேட்டிங் த மைண்ட் இஸ் டாக்டிக்கலி வெரி குட். ஆஸ் வெல் அஸ் த கோஆர்டினேஷன் அந்த டீம் ஸ்பிரிட் பார்க்க முடிஞ்சு. தேர்ட் இன்னிங்ஸில் லைக் அதை நம்ம பார்க்க முடிஞ்சு. லைக் அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்துட்டு டிலே பண்ண உடனே இந்த ஹோல் டீமே போகிறாங்க. முகமது சிராஜ்லேருந்து கேஎல் ராகுல், கருண் நாயர்லேருந்து எல்லாமே போகிறாங்க அந்த ஹோப்புக்கு போயிட்டு. அதுவும் பால்ஸ் இருந்தால் விளையாடுங்கடான்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கில்லு ஏன்னா கில் வந்து குழந்தை சாஃப்ட் கார்னர்னு எல்லாம் ஒரு லைக் பார்த்துட்டு இருந்த டைமில் விராட் கோலி வந்து ரிசம்பிள் பண்ணார். இட்ஸ் அ குட் சைன் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட், லாங் லீவ் டெஸ்ட் கிரிக்கெட். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் see you on another podcast guys. Thank you.